ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். நாளை திங்கட்கிழமை சோமவதி அமாவாசை, மகத்தான புண்ணிய கால தினம். இது வருடத்திற்கு ஓரிரு முறையே அபூர்வமாக அமையும். உங்களுக்கு வேண்டும் நலத்தை எல்லாம் கொடுக்கும் பொன்னான நாள் இது. ஏன் இது சிறப்பான அபூர்வமான தினம் என்பதை தெரிந்து கொள்ளலாம். மேலும் இந்த தினத்தில் அனைவரும் சொல்ல வேண்டிய அஸ்வத்த மந்திரமும் பார்க்கலாம். இந்த அமா சோம வழிபாடு செய்வதால் தீர்க்க சுமங்கலியாக வாழலாம் என்பதற்கு ஒரு புராண கதை உண்டு. அதாவது அஸ்வத்த பிரதட்சண பலனால் இறந்தவரும் உயிர் பிழைத்த அதிசயமும் ஒரு பெண்ணிற்கு தீர்க்க சௌமாங்கல்ய பாக்கியம் கிடைத்தது. அந்த புராண கதையை தெரிந்து கொள்ளலாம். இதை கேட்பதே மகா பாக்கியம். நம்ம பதிவுக்குள்ள போகலாம். சில கிழமைகளும் சில திதிகளும் சேரும்போது, சில கிழமைகளும் சில நட்சத்திரங்களும் சேரும்போது அது பன்மடங்கு பலாபலன்களை அள்ளி வழங்கக்கூடியதாக அமைகிறது. அந்த நாட்களை நாம் எக்காரணம் கொண்டும் அலட்சியம் செய்து தவறவிடக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித கஷ்டங்கள், வேண்டுதல்கள், தேவைகள், அடுத்து சுப தடைகள், இப்படி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அதற்கான முயற்சிகள் எல்லாம் எடுத்திருப்போம். அதில் வெற்றி தோல்வி என்றெல்லாம் இருக்கும். இப்படி வெளியிலெல்லாம் நாம் தேடும் பலனெல்லாம் இந்த குறிப்பிட்ட தினங்கள் நமக்கு கைகூடி வர செய்யும். இதை பலர் அறிவதில்லை என்றே சொல்லலாம். அதில் ஒரு முக்கியமான நாள் தான் இந்த அமா சோமவாரம் எனும் திங்கட்கிழமையுடன் கூடிய அமாவாசை தினம். அமாவாஸ்யாத்து சோமேன சப்தமி பானுநாசக சதுர்த்தி பூமி புத்திரேன சோம புத்திரேன சாஷ்டமி சதுஸ்ரஸ்திதயோஸ்த்வேதா சூரிய கிரகண சன்னிபாக ஸ்நானம் தானம் ததா ஸ்ராத்தம் சர்வம் தத்ர அக்ஷயம் பவேத். அதாவது திங்கட்கிழமையில் அமாவாசை சேர்ந்து சோம அமாவாசையிலும், ஞாயிற்றுக்கிழமை சப்தமி சேர்ந்து பானு சப்தமியிலும், செவ்வாய்க்கிழமையுடன் கூடிய சதுர்த்தி அங்காரக சதுர்த்தியிலும் மற்றும் புதன் அஷ்டமி சேர்ந்து புதாஷ்டமி எனும் இந்த 4 தேதிகளும் சூரிய கிரகணத்தை ஒத்ததாக சொல்லப்படுகிறது. இந்த தினத்தில் செய்யும் ஸ்நானம், தானம், ஸ்ராத்தம் அனைத்தும் அக்ஷயமான புண்ணிய பலனை தரக்கூடியவை, தீராதவை அப்படின்னு சொல்லப்படுது. அமாவாஸ்யா யதா பார்த்த சோமவார யுதா பவேத் தஸ்யாம் அஸ்வத்தம் ஆகத்ய பூஜையேச்ச ஜனார்தனம் அஷ்டோத்தர சதம் குர்யாத் தஸ்மின் விருக்ஷே பிரதக்ஷிணம் விரதராஜ மிதம் ராஜன் விஷ்ணு பிரீத்திகரம் சுபம். எப்பொழுது அமாவாசையானது திங்கட்கிழமையோடு கூடியதாக வருமோ அன்று அரச மரத்தடியில் பகவான் ஜனார்தனர் என்கிற மகாவிஷ்ணுவை பூஜிக்க வேண்டும். மேலும் அந்த மரத்தை 108 முறை பிரதட்சணம் செய்ய வேண்டும். இது விரதங்களுள் தலையானது, ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு பிரீத்தியை தரவல்லது அப்படின்னு சொல்லப்படுது. பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் அஸ்வத்த சர்வ விருக்ஷானாம் என்று தான் மரங்களுள் அஸ்வத்த மரமாக உள்ளதை எடுத்து காட்டுகிறார். தெய்வம் தானே அரச மரமாக உள்ளதாக கூறும்போது அந்த மரம் தெய்வாம்சம் பொருந்தியது தானே, அந்த மரம் விருட்சத்துக்கெல்லாம் ராஜா தானே, பகவத் ஸ்வரூபம் தானே. மூலத்தோ பிரம்ம ரூபாய மத்தியத்தோ விஷ்ணு ரூபிணி அக்ரத சிவரூபாய விருக்ஷ ராஜாயதே நமக. அதானும் அரசின் அடிப்பகுதியில் பிரம்மதேவரும், நடுப்பகுதியில் விஷ்ணுவும், மேற்பகுதியில் பரமேஸ்வரரும், இப்படி மும்மூர்த்திகளும் வாசம் செய்கின்றனர். மேலும் இதில் சகல தேவதைகளும் 33 கோடி தேவர்களும் வாசம் செய்வதாக ஐதீகம். அதனால் அரச மரத்தை பார்த்தாலும் வணங்கினாலும் புண்ணியம், பாபங்கள் நசியும், புண்ணிய பலன்கள் சேரும், செல்வம் பெருகும், ஆயுள் தீர்க்கமாகும். இந்த தினத்தில் பிரதட்சணம் செய்ய சகல தேவர்களையும் ஒரே நேர வலம் வந்து வழிபட்ட அளவற் புண்ணியத்தை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. சோமவார அமாவாசையில் காலையில் ஸ்நானம் செய்து தம்பதிகளாக பிரதட்சணம் செய்வது நல்லது. அமாவாசை தினத்தில் 108 சுற்றுகள் அரச மரத்தை அதிகாலை வேளையில் வலம் வரும்போது அந்த மரத்திலிருந்து வெளியாகும் பிராணவாயுவின் சக்தி மிகுந்திருக்குமாம். அதனால்தான் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் காலை வேளையில் நீராடி அரச மரத்தை வலம் வந்தால் கர்ப்ப கோளாறுகள் நீங்கி குழந்தை பாக்கியம் ஏற்படும் என்றும், ஆண்களுக்கு சுக்ல விருத்தி அதிகமாகும், குழந்தை பேரு கிடைக்கும்னு சொல்லப்படுகிறது. தம்பதிகளாக செய்ய முடியாதோரும் அவரவர் தனியாக சென்றும் செய்யலாம். அதுவரை இருந்த சுப தடைகள் விலகி திருமண பேரு, குழந்தை பேரு உண்டாகும். இன்னும் இந்த அஸ்வத்த பிரதட்சணம் செய்வதால் அக்ஷஸ்பந்தம் புஜஸ்பந்தம் துஸ்வப்னம் துர்விசிந்தனம் சத்ருணாஞ்ச சமுத்தானம் ஹஸ்வத்த சமய பிரபோ. அதானும் இதனால் சகல நோய்களும் குணமாகுமாம், நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் குணமாகும், கெட்ட கனவுகள், கெட்ட எண்ணங்கள் எல்லாம் நீங்கும், எதிரிகளால் ஏற்படும் பயம் விலகும், குழந்தை பேரு வேண்டுவோர்க்கு சத் சந்தான பேரு கிடைக்கும், திருமணத்திற்கு காத்திருப்போர்க்கு விரைவில் திருமண பாக்கியம் கைகூடி வரும், தீர்க்க சௌமாங்கல்யம் கிட்டும், ஐஸ்வர்யம் பெருகும், சகல சம்பத்துக்களும் கிடைக்கும். இவ்வளவுதான் பலன் என்று வரையறுக்க முடியாத அளவு பலனை
பலனை தரவல்லது அப்படின்னு சொல்லப்படுறது. பிரதட்சிணம் செய்யும் போது மூலத்தோ பிரம்ம ரூபாய என்ற ஸ்லோகத்தை சொல்லி அல்லது பகவன் நாமத்தை சொன்னபடி பிரதட்சிணம் செய்யலாம். அவரவர் சக்திக்கு ஏற்றபடி வீட்டில் இதற்காக தனியா பக்ஷணங்கள் செய்து எடுத்துக்கொள்ளலாம். அல்லது பழங்கள், வாழைப்பழம், பேரிச்சை, கொய்யா போன்று ஏதோ ஒன்று, அல்லது அவரவரால் எது முடியுமோ, அல்லது ரவிக்கை துணி போல் ஏதோ ஒரு வஸ்திரங்கள், கல்கண்டு, இது போல் எது வேண்டுமானாலும் இருக்கலாம். அங்கு ஒரு பாத்திரம், பை ஏதோ ஒன்று வைத்துக் கொண்டு ஒவ்வொரு சுற்றின் முடிவிலும் அந்த அரச மரத்தின் அடிப்பகுதியில் அந்த பாத்திரத்தில் பையில் போடலாம். அந்த கடைசி 108வது சுற்று முடித்த பின்னர் அதை நைவேத்தியம் செய்து அங்கு கூடியுள்ள குழந்தைகளுக்கு மற்றவர்களுக்கும் பிரசாதமாக கொடுக்க வேண்டும். பெண்களுக்கு தாம்பூலத்தில் வைத்து கொடுப்பது விசேஷ பலன் தரும். இதை பூஜையாக விரதமாக எடுத்து செய்பவர்களும் உண்டு. 108 பிரதட்சணம் செய்ய இயலாதோரும் அவரவரால் இயன்ற அளவு 12 பிரதட்சணம் கூட செய்யலாம். இவ்வாறு பிரதட்சணம் செய்து பலருக்கும் கொடுப்பது சிறந்த புண்ணிய பலனை தரும்னு சாஸ்திரம் சொல்றது. இன்று ஒருவருக்கு செய்யும் தானம், ஒருவருக்கு செய்யும் அன்னதானம் கோட்டி பேருக்கு அன்னதானம் செய்த புண்ணிய பலனை தரும். இதனால் உங்களுக்கு என்ன மனோ வேண்டுதலோ அது விரைவில் பூர்த்தியாகும். உடல் பலம், மனோபலம், குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் என்பது சர்வ நிச்சயம். இதை ஆண்கள், பெண்கள் அனைவருமே செய்யலாம். பீஷ்ம பிதாமகரும் இந்த விஷயத்தை பஞ்ச பாண்டவர்களுக்கு கிருஷ்ண பரமாத்மா முன்னிலையில் சொன்னதாக பவிஷ்யோத்தர புராணம் சொல்கிறது. அத்துடன் இந்த நன்னாளில் பசுவுக்கு புல், அகத்துக்கீரை, பழங்கள் கொடுப்பது கோட்டி ஜென்ம பாபத்தை போக்கும். இவ்வளவு பலன்களை அள்ளித்தரக்கூடிய இந்த தினத்தை தவறவிடாமல் அனைவரும் பயன்படுத்தி கொண்டு அஸ்வத்த பிரதட்சணம் செய்து பகவானின் அனுகிரகத்துக்கு பாத்திரமாவோம். இந்த தினத்தில் அரசு பிரதட்சணம் செய்பவர், செய்யாதவர் என அனைவருமே இந்த ஸ்லோகங்களை சொல்லி பலன் பெறலாம். பிரதட்சணம் செய்யும் போது சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள்: முதலில் ஸ்லோகத்தின் அர்த்தம் பார்த்து பின் ஸ்லோகம் சொல்லலாம். சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதரின் ஜெயமங்கல ஸ்தோத்திர புஸ்தகத்தில் இது உள்ளது. வனமரங்களுக்கு நாயகனை, ஆயுள், பலம், கீர்த்தி, காந்தி, மக்கள் செல்வம், திரவியங்கள், வேதம் ஓதுவதில் திறமை, நல்ல புத்தி, மேதை, திறன் ஆகியவற்றை அருள்வாயாக. அஸ்வத்த மரமே, உமக்கு வருண பகவானின் பாதுகாவல் நாற்புறமும் இருக்கட்டும். உமது அருகே மழை நீர் பெருகட்டும். நாற்புறமும் உமை புல் சூழ்ந்து இருக்கட்டும். உமக்கு சுகம் உண்டாகட்டும். மரங்களின் அரசே, உடற்பிணிகள், கெட்ட கனவுகள், தீய எண்ணங்கள், எதிரி பயம் ஆகியவற்றை விளக்கி எங்களுக்கு அருள்வீராக. சிறப்புமிக்கவர், நோய்களை நீக்குபவர், அனைத்து செல்வங்களையும் அருள்பவர், கெட்ட கனவுகளை களைபவர், நல்ல கனவுகளை பலிதமாக்குபவருமான விருக்ஷராஜனே உமக்கு நமஸ்காரம். வேர் பகுதியில் பிரம்மஸ்வரூபமாகும், நடுப்பகுதியில் மகாவிஷ்ணு ஸ்வரூபமாகும், நுனிப்பகுதியில் சிவஸ்வரூபமாகும் விளங்கும் விருக்ஷராஜனே உமக்கு நமஸ்காரம். மரங்களுக்கு இந்திரனான அரசே, நூற்றுக்கணக்கான பிறவிகளில் என்னால் ஈட்டப்பட்ட பாபங்கள் அனைத்தும் விளக்கி அனைத்து செல்வங்களையும் எமக்கு அருள்வாயாக. அஸ்வத்த மரமே, உன்னை கண்டாலே விலகும் ரோகங்கள், உன்னை தொட்டாலே பாபங்கள் விலகி ஓடும். உன்னை நெருங்கி வந்தால் போதும் நீண்ட ஆயுள் சித்திக்கும். அத்தகைய அரசமரத்தை நான் நமஸ்கரிக்கிறேன். கண்ணால் காண்பதற்கு நீர் ரம்யமானவர், நல்ல பாகியங்களை நீர் பெற்றவர். ஹே அரசமரமே, எனது இச்சைகளை பூர்த்தி செய்வாயாக. எனது அகப்புற சத்ருக்களை ஜெயித்திட அருள்வீராக. தேவதேவனே, மகாவிருக்ஷமே, உன்னை நான் சரணடைந்தேன். எமக்கு நீ நீண்ட ஆயுள், நன்மக்க பேரு, நிதி, உணவுப் பொருட்கள், அழகு, சர்வ சம்பத் என அனைத்தையும் அருள்வீராக. ரிக்யஜூர் சாமவேத மந்திரங்களின் அந்தராத்மாவாக அனைத்தின் சொரூபமாக பறந்து விரிந்துள்ள அஸ்வத்தமே, வேதங்களின் மூலமாகவே நீர் எப்போதும் ரிஷிகளால் போற்றப்படுகிறீர். பிரம்மஹத்தி பீட்டித்தவரும், குருஹத்தி பாபம் பற்றப்பட்டவனும், வறுமையால் வாடுபவனும், வியாதியால் வாடுபவனும் அரசமர பிரதட்சணம் செய்து இந்த ஸ்தோத்திரத்தை 1,00,000 முறை பாராயணம் செய்தால் அவன் சுகமடைவான். இது இந்த ஸ்தோத்திரத்தோட பொருள். நாம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். அஸ்வத்த ஸ்தோத்திரம். ஆயுர்பலம் யசோவர்ச்ச பிரஜா பசுவசூனி ச பிரம்ம பிரஜ்ஞா ச மேதாஞ்ச த்வம் நோ தேஹி வனஸ்பதே சததம் வருணோ ரக்ஷே த்வாமாராத் விருஷ்டிராஸ்ரயேத் பரிதஸ்த்வாம் நிஷேவந்தாம் த்ரிணாணி சுகமஸ்து தே. அக்ஷிஸ்பந்தம் புஜஸ்பந்தம் துஸ்வப்னம் துர்விசிந்தனம் சத்ருணாஞ்ச சமுத்தானம் ஹ்யஸ்வத்த சமய பிரபோ அஸ்வத்தாய வரேண்யாய சர்வைஸ்வர்ய பிரதாயினே நமோ துஸ்வப்ன நாசாய சுஸ்வப்ன பலதாயினே மூலதோ பிரம்ம ரூபாய மத்யதோ விஷ்ணு ரூபினே அக்ரத சிவ ரூபாய விருக்ஷராஜாய தே நமः. அஸ்வத்த சர்வ பாபானி சதஜன்மார்ஜிதானி ச நுதஸ்வ மம விருக்ஷேந்திர சர்வைஸ்வர்ய பிரதோ பவ.
யம் திருஷ்ட்வா முச்யதே ரோகை ஸ்பிருஷ்ட்வா பாபைः பிரமுச்யதே பதாஸ்ரயா சிரஞ்சீவி தமஸ்வத்தம் நமாம்யகம் அஸ்வத்த சுமஹாபாக சுபக பிரியதர்ஷன இஷ்டகாமாம்ஷ மே தேஹி சத்ருப்யஸ்ச பராபவம் ஆயுः பிரஜாம் தனம் தான்யம் சௌபாக்யம் சர்வசம்பதம் தேஹி தேவ மகாவிருக்ஷத்வாமகம் சரணம் கதக ரிக்யஜுஸ்ஸாம மந்த்ராத்மா சர்வரூபி பராத்பரக அஸ்வத்தோ வேத மூலோசா விருஷபிः प्रोच्यते சதா பிரம்மஹா குருஹா சைவ தரித்ரோ வியாதி பீடிதः ஆவ்ருத்ய லக்ஷ சங்க்யம் தத் ஸ்தோத்ரமேதத் சுகி பவேத் இதி ஸ்ரீ அஸ்வத்த ஸ்தோத்திரம் சம்பூர்ணம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. அடுத்து நாம் அமா சோமவார வழிபாடு செய்வதால் தீர்க்க சுமங்கலியாக வாழலாம் என்பதற்கு ஒரு புராண கதை உண்டு. அதை தெரிந்து கொள்ளலாம். காஞ்சிபுரம் கோவில்கள் நிறைந்த ஊர். அங்க தேவசுவாமி தனவதின்னு தம்பதியர் வாழ்ந்து வந்தனர். அவர்களுக்கு விஷ்ணுவாசன் ஒரு மகன், குணவத்தின்னு ஒரு மகள். குணவத்திக்கு திருமணம் செய்யலான்னு பெற்றோர் முடிவு பண்றா. வசதியான இடத்துல மாப்பிள்ளையும் பார்த்து திருமண நாளும் குறிச்சாச்சு. திருமண நாள் நெருங்கியது. அதுக்கான ஏற்பாடுகளும் தடபுடலா நடந்து வந்தது. திருமணத்திற்கு 3 நாட்கள் இருக்கு. அந்த நிலையில அவர்களோட இல்லத்துக்கு ஒரு சாது ஒருவர் பிக்ஷை கேட்டுன்னு வரார். அவர் யார்கிட்ட பிக்ஷை வாங்கினாலும் தீர்க்க சுமங்கலி பவ சுபமங்கலம் நிலவட்டம் அப்படின்னு சொல்லி ஆசி வழங்குவார். அன்னைக்கு அந்த மணப்பெண்ணான குணவதி அந்த சாதுக்கு பிக்ஷை போடுறா. அப்போ அந்த குணவதியை பார்த்து அந்த சாது சொல்ற தர்மவதி பவ அப்படின்னு சொல்லி வாழ்த்துறார். அதை பார்த்துட்டு இருந்தா அவ அம்மாவுக்கு வித்தியாசமாவும் ஆச்சரியமாவும் இருந்தது. அதனால நேர அந்த சாது கிட்ட வந்து கேக்குறா, சுவாமி தர்மவதி பவன் சொல்லி நீங்க என்னோட பொண்ணை வாழ்த்திருக்கீள், அதோட அர்த்தம் என்ன சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்கிறான். அதற்கு அந்த சாது பதில் சொல்லாம, தாயே நீங்க ரொம்ப கலக்கத்தோட கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். உங்களுடைய மகள் திருமணத்தின் போது அவளுடைய கழுத்துல திருமாங்கல்யம் மங்கள நாணம் ஏறிடும். அந்த 3 முடிச்சுகள் போட்டதும் மணமக்கள் அந்த அக்னிய வலம் வருவார்கள் இல்லையா, அந்த சடங்குக்கு சப்த சதி அப்படின்னு பேரு. அது நடக்கிற போது அந்த மணமேடையிலேயே அவளை கைப்பிடித்த மணமகன் உயிர் விடும் நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு அவர் சோகத்தோட சொல்றார். திருமணத்துக்கு இன்னும் 3 நாட்கள் இருக்கு. இந்த வேளையில சாது இப்படி சொல்றாரே அப்படின்னு சொல்லி அவ அம்மா தனவதி கலங்கி போய் சாதுக்கு இதுக்கு ஏதான பரிகாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அவரும் அதுக்கு ஒரு வழி சொன்னார். நீ கவலைப்படாதமா, உன்னுடைய மகள் சுமங்கலியா வாழறதுக்கு ஒரு வழி இருக்கு. இங்க இருந்து கிழக்கு கடல்ல சிம்ஹத்வீபம்னு ஒரு தீவு இருக்கு. அங்க சோமான்னு ஒரு மூத்த சுமங்கலி பெண் வாழ்ந்து வரா. அவ மிகுந்த புண்ணியம் நிறைந்தவள், சக்தி மிக்கவள். அவளுடைய முன்னிலையில உன்னுடைய மகளுடைய திருமணம் நடந்தா எல்லாமே சுபமா நடக்கும். இதுல எந்த ஒரு குறையும் இருக்காது. உனக்கு பயமே வேண்டாம். உன்னுடைய மகள் தீர்க்க சுமங்கலியாக வாழ்வாள் அப்படின்னு அவர் சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறார். அந்த சாது சொன்னதை பக்கத்துல இருந்த குணவதியின் அப்பாவும் அவ அண்ணா விஷ்ணுதாசனும் கேட்டு இருக்கா. தன் தங்கையோடைய வாழ்வு நல்லபடியா மங்களகரமா அமையணுமேன்னு சொல்லி பகவான பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த அவளுடைய அண்ணன் விஷ்ணுதாசன் நேரா அந்த சாது சொன்ன தீவுக்கு போறார். அங்க எல்லாத்தையும் விசாரிச்சு அந்த சோமான்ற மூத்த சுமங்கலியோட வீடு எது என்பதையும் தெரிந்து கொண்டார். அப்போ அந்த சோமான்ற அந்த அம்மா அவ வீட்டுல இல்ல, அவளுடைய கணவர் மட்டும்தான் வீட்டுல இருந்தார். அவர்கிட்ட கேட்டப்போ அம்மா பக்கத்துல கோயிலுக்கு போயிருக்கா அப்படின்னு தெரிய வந்தது. அதனால அந்த விஷ்ணுதாசனும் கோவிலுக்கு போனா. இவன் கோவிலுக்கு போற சமயத்துல அந்த அம்மா மூதாட்டி அந்த அரச மரத்தை வலம் வந்துட்டு இருந்தா. அந்த மூதாட்டியின் பெயர் தான் சோமா அப்படின்றத அவன் தெரிஞ்சுட்டா. அந்த சோமான்ற மூதாட்டியோட கால்ல போய் விழுந்து கண்ணீர் விட்டு கதறி நடந்ததெல்லாம் சொல்றான் விஷ்ணுதாசன். என்னுடைய தங்கை திருமணத்துக்கு வந்து நீங்கள் மணமக்களை வாழ்த்தணும், அப்போதான் என் தங்க தீர்க்க சுமங்கலியாக இருப்பாள் அப்படின்னு சொல்ல சோமாவும் அதற்கு சம்மதித்தார். சோமா தம்பதிகளோட விஷ்ணுதாசன் தன்னுடைய வீட்டுக்கு வரார். அங்க குணவதிக்கு திருமண சடங்குகள்லாம் நடந்துருக்கு. இந்த சோமா தம்பதியரும் அந்த மணமேடைக்கு முன்னாடி போய் அமர்ந்து கொள்கிறார்கள். கெட்டு மேளம் முழங்குறது. மணமகளுடைய கழுத்துல மணமகன் தாலி கட்டுகிறார். அடுத்ததாக அக்னிய வலம் வரும் சடங்கும் நடக்கிறது. மணமகளுடைய வலது கை பிடிச்சிட்டு மணமகன் அக்னிய வலம் வரும்போது திடீர்னு மயங்கி விழுந்து மரணம் அடைஞ்சிடறான். அதை பார்த்து திருமணத்துக்கு வந்தவர்கள்லாம் அதிர்ச்சி அடைகிறா. இந்த சோமா தம்பதியருக்கும் பெருத்த அதிர்ச்சி. உடனே சோமா பெருமாள்கிட்ட போய் வேண்டி கேட்டு வருத்தப்படுறா. நான் இந்த மாதிரி மங்களாட்சத்தை தூவி ஆசீர்வதிச்சிருக்கேனே, இந்த மணமக்களுக்கு ஏன் இந்த நிலை அப்படின்னு சொல்லி உருக்கமா வழிபடுறா. அப்போ சோமாவுடைய காதுகளுக்கு மட்டும் ஒரு அசரீரி ஒலித்தது. சோமா, நீ பல வருடங்களாக இந்த சோமவார அமாவாசையை கடைபிடிச்சிருக்க. அந்த விரத பலனையும் அரச மரத்தை வலம் வந்த பலனையும் நீ அந்த மணமகனுக்கு கொடுத்தால் அவர் மீண்டும் உயிர் பெறுவார், மணமக்கள் நீடூழி வாழ்வார்கள்னு அந்த அசரீரி சொன்னது. உடனே சோமா மணமகனுக்கு பக்கத்துல போய்
தன்னுடைய அம்மா சோமவார விரத பலனையும் அந்த அரசமர வளம் வந்த பலனையும் அவருக்கு அளித்தார். உடனே மணமகன் உயிர் பெற்று எழுந்தார். திருமணத்துக்கு வந்திருந்தவாள்லாம் சோமாவை கைகூப்பி வணங்கினார்கள். திருமண விழா திரும்பவும் களை கட்டியது. அப்போ சோமா அந்த திருமணத்துக்கு வந்திருந்தவாள்கிட்ட எல்லாம் சொல்றா, நான் பல ஆண்டுகளா அஸ்வத்த விருட்ச பூஜையை விடாம தொடர்ந்து செஞ்சுன்னு வரேன். அமாவாசை தோறும் அரசமரத்தை 108 முறை வலம் வரேன். திங்கட்கிழமை வரும் அமாவாசை தினத்துல சூரியோதய நேரத்துல அரசமரத்தை பூஜித்து வருகிறேன். பெண்கள் அரசமரத்தை ஒருமித்த மனத்துடன் பக்தியுடன் வலம் வந்தால் அவர்களுக்கு அபரிமிதமான சக்தி கிட்டும். அவர்கள் தீர்க்க சுமங்கலியாக வாழ்வார்கள்னு மந்திரத்தையும் சொல்கிறாள். மூலத்தோ பிரம்ம ரூபாய, மத்தியத்தோ விஷ்ணு ரூபிணி, அக்ரத சிவரூபாய, விருக்ஷராஜாய தே நமகன்ற அந்த மந்திரத்தையும் சொல்றா. அரசமரத்தின் அடிப்பகுதி பிரம்மா, நடுப்பகுதி விஷ்ணு, மேல் பகுதி சிவன் என்ற ரிக்வேதம் புராணங்களும் சொல்றது. திங்கட்கிழமையுடன் அமாவாசை வரும் சோமவார அமாவாசை அம்மா சோம பிரதட்சணம் அஸ்வத்த நாராயண விரதம்னு சொல்லப்படுவதுண்டு. அரசமரத்திற்கு சக்தி அதிகம். முப்பெரும் தெய்வங்களும் அரசமரத்தில் ஐக்கியமாகியுள்ளது. அதனாலேயே முப்பெரும் தெய்வங்களும் இணைந்த வடிவமான விநாயகரை அரசமரத்தடியில் பிரதிஷ்டை செய்துள்ளனர். அதனால் திங்கட்கிழமை அமாவாசை வரும் அமா சோமவார தினத்தில் சூரியோதய நேரத்தில் அரசமரத்தை ஸ்ரீமன் நாராயணனாக பாவித்து 108 முறை பிரதட்சணம் வரும் பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக வாழலாம் அப்படின்னு அங்க எல்லாத்தையும் சொல்றா. அதனால் ஆண்கள் பெண்கள் என அனைவருமே இந்த தினத்தில் அரசமர பிள்ளையாருக்கு விளக்கேற்றி வணங்கி அரச பிரதட்சணம் செய்து இறைவனின் அருளுக்கு பாத்திரமாவோம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.